கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு எந்த பட்டணத்துக்கு வந்தார்? கொரிந்து. யூதர்கள் எல்லாம் ரோமாபுரியை விட்டு போகும்படி கட்டளையிட்டவன் யார்? கிலவுதியுராயன். ஆக்கில்லா எந்த தேசத்தை சேர்ந்தவன்? பொந்து தேசம். ஆக்கில்லா எந்த இனத்தை சேர்ந்தவன்? யூத இனம். ஆக்கில்லாவின் மனைவி பெயர் என்ன? பிரிஸ்கில்லாள். ஆக்கில்லாவும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவும் எங்கிருந்து புதிதாய் வந்திருந்தார்கள்? இத்தாலியாவிலிருந்து. கொரிந்து தேசத்தில் பவுல் யாருடைய வீட்டில் தங்கினார்? ஆக்கில்லா வீட்டில். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் என்பவர்களின் தொழில் என்ன? கூடாரம் பண்ணுதல். பவுலின் தொழில் என்ன? கூடாரம் பண்ணுதல். ஓய்வு நாள்தோறும் பவுல் எங்கு சம்பாஷணை பண்ணினார்? ஜெப ஆலயத்தில். ஓய்வு நாள்தோறும் பவுல் ஜெப ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணி யாருக்கெல்லாம் புத்தி சொன்னார்? யூதருக்கும் கிரேக்கருக்கும். மக்கதோனியாவிலிருந்து பவுலிடம் வந்தவர்கள் யார்? சீலாவும் தீமோத்தேயுவும். ஆவியில் வைராக்கியம் கொண்டவர் யார்? பவுல். பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யாருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார்? யூதருக்கு. பவுலுக்கு எதிர்த்து நின்று தூஷித்தவர்கள் யார்? யூதர்கள். யூதர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது பவுல் எவைகளை உதறி போட்டார்? தன் வஸ்திரங்களை. எது யூதர்களின் தலைமேல் இருக்கும் என்று பவுல் கூறினார்? அவர்கள் இரத்தப்பழி. நான் சுத்தமாயிருக்கிறேன் கூறியது யார்? பவுல்.
இது முதல் தான் யாரிடத்திற்கு போகிறதாக பவுல் கூறினார்? புறஜாதியாரிடத்திற்கு. பவுல் யூதர்களிடமிருந்து புறப்பட்டு யாருடைய வீட்டிற்கு சென்றார்? யுஸ்து. சோதனை கேள்வி 1. கிலவுதியுராயன் யூதர் எல்லாரும் எந்த இடத்தை விட்டு போகும்படி கட்டளையிட்டான்? ஏ ரோமாபுரி, பி இத்தாலி, சி எருசலேம், டி எபூசு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவன் யாரை வணங்குகிறவனாயிருந்தான்? தேவனை. யுஸ்துவின் வீடு எதற்கு அடுத்ததாயிருந்தது? ஜெப ஆலயத்திற்கு. கொரிந்துவில் உள்ள ஜெப ஆலய தலைவன் பெயர் என்ன? கிறிஸ்பு. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு யாரோடு கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான்? தன் வீட்டார் அனைவரோடும். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து என்ன பெற்றார்கள்? ஞானஸ்நானம். கொரிந்துவில் கர்த்தர் பவுலுக்கு எப்போது தரிசனமானார்? ராத்திரியில். நீ பயப்படாமல் பேசு என்று பவுலுக்கு தைரியம் கொடுத்தவர் யார்? கர்த்தர். கொரிந்துவில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, எப்படி இராதே என்று கூறினார்? மௌனமாய். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் பவுலிடம். பவுலுக்கு என்ன செய்யும்படி ஒருவனும் பவுலின் மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார்? தீங்கு செய்யும்படி. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று பவுலிடம் கர்த்தர் கூறிய பட்டணம் எது? கொரிந்து. கொரிந்துவில் பவுல் எத்தனை நாட்கள் தங்கியிருந்தான்? 1 வருஷமும் 6 மாதமும். பவுல் 1 வருஷமும் 6 மாதமும் தங்கி எதை கொரிந்தியர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார்? தேவ வசனத்தை. அகாய நாட்டிற்கு அதிபதியானவன் யார்? கல்லியோன். பவுலுக்கு விரோதமாய் எழும்ப ஒருமனப்பட்டவர்கள் யார்? யூதர்கள். யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி எதற்கு முன்பாக கொண்டு போனார்கள்? நியாயாசனத்துக்கு முன்பாக.
எதற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்று பவுல் குற்றம் சாட்டப்பட்டார்? வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய். யூதர்களுக்கு எப்படி செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும் என்று கல்லியோன் கூறினான்? பொறுமையாய். பவுலை குற்றம் சாட்டியது எப்படி இருக்குமேயானால் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும் என்று கல்லியோன் கூறினான். ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய். பவுலை விசாரணை செய்ய மனதில்லை என்று யூதர்களிடம் கூறியவன் யார்? கல்லியோன். சோதனை கேள்வி 2. ஆக்கில்லாவின் மனைவி பெயர் என்ன? ஏ ரோதை, பி சப்பீராள், சி அன்னாள், டி பிரிஸ்கில்லா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கல்லியோன் ஏன் கூறினான்? சொற்களுக்கும் நாமங்களுக்கும் யூதர்களின் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினால். கல்லியோன் யூதர்களை எதினின்று துரத்திவிட்டான்? நியாயாசனத்தினின்று. கிரேக்கரால் அடிக்கப்பட்ட ஜெப ஆலய தலைவன் யார்? சொஸ்தேனே. ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை கிரேக்கர்கள் எதற்கு முன்பாக அடித்தார்கள்? நியாயாசனத்துக்கு முன்பாக. கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்ததை குறித்து கவலைப்படாதவன் யார்? கல்லியோன். பவுல் அநேக நாள் எங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டார்? கொரிந்து பட்டணத்தில். தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் எந்த பட்டணத்தில் பவுல் தலைச்சவரம் பண்ணினார்? கெங்கிரேயா பட்டணத்தில். பவுல் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு எங்கு போக கப்பல் ஏறினார்? சீரியா தேசத்துக்கு. பவுல் சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறின போது அவனுடனே கூட போனவர்கள் யார்? பிரிஸ்கில்லாள், ஆக்கில்லா. சீரியா தேசத்தில் பவுல் எந்த பட்டணத்துக்கு வந்தார்? எபேசு பட்டணத்துக்கு. பவுல் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது எங்கே பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினார்? ஜெப ஆலயத்தில். பவுல் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்கள் யார்? எபேசு பட்டணத்தார். பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்க சம்மதியாமல் வருகிற பண்டிகையில் எங்கு இருக்க வேண்டும் என்று கூறினார்?
எருசலேமில். யாருக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி எபேசு பட்டணத்தார்களிடத்தில் பவுல் உத்தரவு பெற்றுக் கொண்டார். தேவனுக்கு சித்தமானால் பவுல் கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு எந்த பட்டணத்துக்கு வந்தார்? செசரியா பட்டணம். பவுல் எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எங்கு போனார்? எருசலேமுக்கு. பவுல் செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் எதை சந்தித்தார்? சபையை. பவுல் எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து எங்கு போனார்? அந்தியோகியாவுக்கு. பவுல் சில காலம் அந்தியோகியாவில் சஞ்சரித்த பின்பு கிரமமாய் எந்த நாடுகளில் சுற்றித் திரிந்தார்? கலாத்தியா, பிரிகியா. பவுல் கிரமமாய் கலாத்தியா, பிரிகியா நாடுகளில் சுற்றித் திரிந்து யாரை திடப்படுத்தினார்? சீஷர் எல்லாரையும். சோதனை கேள்வி 3. ஆக்கில்லாவின் தொழில் என்ன? ஏ மீன் பிடித்தல், பி தோல் பதனிடுதல், சி வெள்ளித்தட்டான், டி கூடாரம் பண்ணுதல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். வேதாகமங்களில் வல்லவனானவன் யார்? அப்பல்லோ. வேதாகமங்களில் வல்லவனான அப்பல்லோ எந்த பட்டணத்தில் பிறந்தவன்? அலெக்சந்திரியா பட்டணத்தில். அப்பல்லோ எந்த இனத்தை சேர்ந்தவன்? யூதன். அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்த அப்பல்லோ என்ற யூதன் எந்த பட்டணத்துக்கு வந்தான்? எபேசு பட்டணத்துக்கு. அப்பல்லோ என்ற யூதனின் குணங்கள் என்ன? சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன். அப்பல்லோ என்ற பெயரின் அர்த்தம் என்ன? அழிக்கிறவர் அல்லது நாசப்படுத்துபவர். அப்பல்லோ எதிலே உபதேசிக்கப்பட்டிருந்தான்? கர்த்தருடைய மார்க்கத்தில். அப்பல்லோ யார் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்தான்? யோவான். அப்பல்லோ ஆவியில் அனலுள்ளவனாய் எவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான்? கர்த்தருக்கு அடுத்தவைகளை. அப்பல்லோ ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டவர்கள் யார்? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அதிக திட்டமாய் எதை அப்பல்லோவுக்கு விவரித்து காண்பித்தார்கள்?
தேவனுடைய மார்க்கத்தை. அப்பல்லோ எபேசு பட்டணத்திலிருந்து எந்த நாட்டிற்கு போக வேண்டுமென்றிருந்தான்? அகாயா. அகாயா நாட்டில் யார் அப்பல்லோவை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் எழுதினார்கள்? சீஷர்கள். அகாய நாட்டில் யூதர்களுடனே அப்பல்லோ எப்படி தர்க்கம் பண்ணினான்? வெளியரங்கமாக, பலமாய். அகாய நாட்டில் இயேசுவே கிறிஸ்து என்று எவைகளைக் கொண்டு அப்பல்லோ திருஷ்டாந்தப்படுத்தினான்? வேத வாக்கியங்களை கொண்டு. அகாய நாட்டில் விசுவாசிகளுக்கு உதவியாயிருந்தவன் யார்? அப்பல்லோ. அப்பல்லோ அகாய நாட்டில் எதினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான்? கிருபையினாலே. சோதனை கேள்வி 4. இயேசுவே கிறிஸ்து என்று பவுல் திருஷ்டாந்தப்படுத்தினதினால் யூதர்கள் எதிர்த்து தூஷித்த போது பவுல் எங்கு போகிறதாக சொன்னார்? ஏ ரோமாபுரிக்கு, பி புறஜாதியாரிடத்திற்கு, சி மக்கதோனியாவுக்கு, டி பிலிப்பியரிடத்திற்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்பல்லோ அகாய நாட்டில் வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். ஆமேன்.